அத்தியாயம் 1. விஷ்ணு விவேக்கை பார்ப்பதற்காக வீட்டுக்கு போன போது ரூபலா வரவேற்பறை சோஃபாவில் உட்கார்ந்து ஷீ லுக்ஸ் என்கிற பெண்கள் வார இதழை புரட்டி கொண்டிருந்தாள். விஷ்ணுவை பார்த்ததும் பிராக்கெட் குறி போன்ற தன் அழகிய புருவங்களை உயர்த்தினாள். உதடுகளை ஒரு கேலி புன்னகையோடு விரித்தாள். என்னடா திடீர் விஜயம், இது டிஃபன் சாப்பிட்ற நேரமும் இல்லை, லஞ்ச் நேரமும் இல்லை, டீ சாப்பிட்ற நேரமும் கிராஸ் ஆயிடுச்சு, இப்போ எதுக்காக வந்திருக்க? விஷ்ணு தன் இடுப்பில் 2 கைகளையும் வைத்துக்கொண்டு ரூபலாவை முறைத்தான். மேடம், திஸ் இஸ் டூ மச். என்னை இன்சல்ட் பண்றதுக்கும் ஒரு அளவு இருக்கு. நான் ஒன்னும் தின்னி பண்டாரம் கிடையாது. இந்த நாட்டை காக்க வந்த அவதார புருஷன். ஓஹோ, என்ன ஓஹோ? 2020ஆம் வருஷம் பிறக்கும் போது நான் ஒரு அவதார புருஷன் என்கிற விஷயம் இந்த பூமி பந்தில் பாதி பேருக்காவது தெரிஞ்சிருக்கும் மேடம். பாக்கி மீதி பேருக்கு எப்ப தெரியுமா? அதுக்கு இன்னொரு காண்டம் பார்க்கணும் மேடம். இன்னொரு காண்டமா? என்னடா உளர்ற? மேடம், போன வாரம் ஒரு கேஸ் விஷயமாய் சிதம்பரம் போயிருந்த போது பக்கத்தில் இருந்த வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிருந்தேன். சாமி தரிசனத்தை முடிச்சிட்டு அப்படியே நாடி ஜோசியம் பார்க்க போனேன். என்னது, நாடி ஜோசியமா? பழங்கால ஏடி எடுத்து பார்ப்பாங்களே, அதுதானே? அதேதான் மேடம். மேடம், எந்த தொழில்ல தான் பொய் இல்லை, பித்தலாட்டம் இல்லை. எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் நல்ல ஹோட்டலும் இருக்கும், மோசமான ஹோட்டலும் இருக்கும். நாம் நல்ல ஹோட்டல் எதுன்னு கேட்டு அந்த ஹோட்டலை தேடி போகிறது இல்லையா? அது மாதிரி தான் வைத்தீஸ்வரன் கோயிலும். உண்மையான நாடி ஜோதிடர்களும் இருக்காங்க, பொய்யான ஜோதிடர்களும் இருக்காங்க. எனக்கு நாடி ஜோதிடம் பார்த்து சொன்னவர் நல்லமுனி என்கிற ஒரு பெரியவர். ரஜினிகாந்த் தன்னோட 61வது வயதிலும் கதாநாயகனாகத்தான் நடிப்பார்னு 30 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னவர். பரவாயில்லையே, 2010வது வருஷம் கோவையில் செம்மொழி மாநாடு நடக்கும்னு 2000வது வருஷமே சொன்னவர். ஆச்சரியமா இருக்கே. பெரியவர் நல்லமுனி சித்தர் வம்சாவளியை சேர்ந்தவர். அகப்பை சித்தர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா மேடம்? இன்னைக்கு தான் கேள்விப்பட்டேன். உங்களை பத்தி பாஸ் சொன்னது சரியாதான் இருக்கு. அவர் என்னை பத்தி என்னடா சொன்னார்? உங்களுக்கு ஜிகே அவ்வளவு போதாதுன்னு சொன்னார். சித்தர்களின் மகாத்மியம்னு 1250 பக்கம் கொண்ட ஒரு புத்தகம் இருக்கு மேடம், கொண்டு வந்து தரேன். பொறுமையா படிச்சு பாருங்க மேடம். நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை ஒரு பெரிய ஜீரோ மாதிரி தெரியும். தானே புலனைந்தும் தன்வசம் ஆயிடும், தானே புலனைந்தும் தன்வசம் போயிடும், தானே புலனைந்தும் தன்னில் மடைமாறும், தானே தனித்தெம்பிரான் தன்னை சந்தித்தே. ரூபலா பயமாய் விஷ்ணுவை பார்த்து கொண்டே சோபாவினின்றும் எழுந்து ஹாலின் கோடியில் இருந்த கம்ப்யூட்டர் அறையை நோக்கி போனாள். கதவை திறந்து கொண்டு உள்ளே போக லேப்டாப்போடு விவேக் தெரிந்தான். என்னங்க? சொல்லு ரூபி, விஷ்ணு வந்திருக்கான். ஓ, வந்துட்டானா? நான் தான் வர சொன்னேன், அவனை உள்ள அனுப்பு. ரூபலா நகராமல் நிற்க விவேக் கேட்டான். என்ன தயங்குற? ஒன்றும் இல்லைங்க, விஷ்ணு இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கான். என்னது, வித்தியாசமா இருக்கானா? ஆமாங்க, சித்தர் பாட்டெல்லாம் பாடுறான். விவேக் சிரித்தான். அதை சொல்றியா? போன வாரம் பைய வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிருக்கான். போனவன் நாடி ஜோசியம் பார்த்திருக்கான். ஜோசியம் பார்த்த பெரியவர் அவனை 2020ல் நீ ஒரு அவதார புருஷனாய் மாறுவாய், மக்களோட கவனத்தை ஈர்ப்பாய்னு சொல்லியிருக்காரு. கொடுமைங்க, கொடுமைதான். என்ன பண்றது? அந்த அவதார புருஷனை உள்ளே அனுப்பு ரூபி. நானே வந்துட்டேன் பாஸ். சின்னதா ஒரு சித்தர் பாட்டை பாடினதுமே மேடம் பயந்துட்டாங்க போலிருக்கு. விஷ்ணு அறைக்குள் நுழைந்தான். ஏண்டா, நீ அந்த நாடி ஜோசியத்தை விட மாட்டியா? அது ஒரு வியாபாரம்டா. அப்படி சொல்லாதீங்க பாஸ். நாடி ஜோசியம் உண்மை, அதை முறையாய் பார்க்கணும். எனக்கு பார்த்து சொன்ன பெரியவர் நல்லமுனி அகப்பை சித்தர் வம்சாவளியில் வந்தவர். அவர் எத்தனையோ பேருக்கு நாடி ஜோசியம் பார்த்து சொன்னதெல்லாம் உண்மையாய் நடந்திருக்கு. உதாரணத்துக்கு, இன்னைக்கு டாப்ல இருக்கிற நடிகை நர்த்தனாவுக்கு மொத்தம் 5 கல்யாணம் நடக்கும். ஆனா 4 டைவர்ஸுக்கு அப்புறம் 5ஆவதா நடக்கிற கல்யாணம் தான் நிலைக்கும். 5ஆவதாய் அமைகிற கணவர் தான் கடைசி வரைக்கும் இணை பிரியாம இருப்பார். அவருக்கும் ஏற்கனவே கல்யாணமாகி இருக்கும், 3 குழந்தைகளும் இருக்கும்னு சொன்னார். அவர் சொன்னது போல் நடந்ததா? பின்ன பொட்டு வச்ச மாதிரி நடந்தது பாஸ். நர்த்தனாவோட முதல் புருஷன் ஆந்திராவில் இருக்கிற ஒரு ரெட்டியோட பையன், 2வது ஒரு ஹிந்தி பட மியூசிக் டைரக்டர், 3வது ஒரு வெளிநாட்டு மாப்பிள்ளை, 4வது ஊட்டி எஸ்டேட் ஓனர். எல்லாமே 6 மாசம்தான். டைவர்ஸுக்காக கோர்ட்டுக்கு நடந்தே நர்த்தனா வெயிட் குறைஞ்சு ஸ்லிம் ஆயிட்டா. ரூபலா குறுக்கிட்டு கேட்டாள். அவளுக்கு 5வது கல்யாணம் நடந்ததா இல்லையா? நடக்காம இருக்குமா? நடந்தது. மாப்பிள்ளை யார் தெரியுமா மேடம்? நாட்டுக்கு தேவையான
அந்த அதிமுக்கியமான விஷயத்தை சீக்கிரமா சொல்லி தொலையேண்டா. உங்க நாட்டுப்பற்றுக்கு ரொம்பவும் நன்றி மேடம். இதோ விஷயத்துக்கு வந்துட்டேன். நடிகை நர்த்தனாவை 5வது மாப்பிள்ளையாய் கைப்பிடித்த அந்த நபர் ஒரு மாஜி மினிஸ்டரோட பையன். அவனுக்கும் ஏற்கனவே கல்யாணமாகி மனைவியும் இருக்கா, 3 குழந்தைகளும் இருக்காங்க. இப்ப சொல்லுங்க பாஸ், நாடி ஜோசியம் உண்மையா பொய்யா? டேய், ஒரு நடிகைக்கு 4 கல்யாணம் 5 கல்யாணம் நடக்கிறதெல்லாம் அதிசயமா? பாஸ் அப்படி சொல்லாதீங்க. பொதுவா நடிகைகளுக்கு 2 அல்லது 3 கல்யாணம் தான் நடக்கும். ஆனா நர்த்தனாவுக்கு 5 கல்யாணம் நடந்தது. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா பாஸ்? என்ன காரணம்? நாடி ஜோசியத்துல அதுக்கான காரணம் தெளிவாய் சொல்லப்பட்டிருந்தது பாஸ். அதை கேட்டா நீங்க அப்படியே ஸ்டன் ஆயிடுவீங்க. முதல்ல காரணத்தை சொல்லுடா. பாஸ், நடிகை நர்த்தனா சம்பந்தப்பட்ட ஓலைச்சுவடிகளை புரட்டி பார்த்தப்ப அவ வம்சாவளி சந்ததி திரௌபதியோடு சம்பந்தப்பட்டதாம். எந்த திரௌபதி? மகாபாரத திரௌபதி பாஸ். மகாபாரதத்துல திரௌபதிக்கு எத்தனை கணவர்கள்னு எல்கேஜி படிக்கிற பையனுக்கு கூட தெரியுமே. ரூபலா சுற்றும் முற்றும் பார்த்தாள். என்ன மேடம் தேஜிங்க, உன்னை எதால் சாத்தலாம்னு பார்க்கிறேன். ரூபலா சொல்லிக் கொண்டிருக்கும் போதே விவேக்கின் செல்போன் ரிங்டோனை காற்றில் பரப்பியது. எடுத்து அழைப்பது யார் என்று பார்த்தான். டாக்டர் சத்யஜோதி. விவேக் உற்சாகமாய் குரல் கொடுத்தான். சொல்லுங்க டாக்டர், உங்க ஃபோன் காலுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க புறப்பட்டு வரலாம் மிஸ்டர் விவேக். அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்துட்டாரா? வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கார். டாக்டர், விஷயம் என்னன்னு இப்பவாவது சொல்லுவீங்களா? சாரி மிஸ்டர் விவேக், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செல்போன்ல எந்த ஒரு கான்வர்சேஷனும் வேண்டாம். விஷயம் துளியளவு வெளியே போனாலும் சுனாமி அளவுக்கு பிரச்சனையாயிடும். ப்ளீஸ் கம் இன் பர்சன் அண்ட் கலெக்ட் த மேட்டர். ஐ வில் பி தேர் இன் another 20 minutes மேடம். வி ஆர் வெயிட்டிங். விவேக் செல்போனை அணைத்துவிட்டு விஷ்ணுவை ஏறிட்டான். நான் எதிர்பார்த்த ஃபோன் கால் வந்தாச்சு. கிளம்புறதா? எங்கே பாஸ்? டாக்டர் சத்யஜோதியை பார்க்க போறோம். டாக்டர் சத்யஜோதியா? யார் பாஸ் அது? ஏண்டா, சினிமாவில் குரூப் டான்ஸ் ஆடுற சப் ஆர்டிஸ்ட் நடிகையிலிருந்து டாப் ஹீரோயினா நடிக்கிற நடிகை வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருப்ப. ஆனா டாக்டர் சத்யஜோதியை உனக்கு தெரியாதா? சத்தியமா தெரியாது பாஸ். ரூபி, உனக்கு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன். சிட்டியில் நம்பர் 1 லேடி டாக்டர். சன் நியூஸ் டிவி சேனலில் ஒரு தடவை ஃபர்டிலிட்டி பற்றி ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க. யூ ஆர் கரெக்ட் ரூபி. சிட்டியில் மட்டும் அவங்க நம்பர் 1 டாக்டர் இல்லை, இந்தியாவிலேயே நம்பர் 1 டாக்டர். ஃபெர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் சத்யஜோதி நடத்திட்டு வர ஃபர்டிலிட்டி சென்டர் உலக அளவில் புகழ் பெற்றது. இதுவரைக்கும் அந்த ஃபர்டிலிட்டி சென்டர் மூலம் 50,000 குழந்தை இல்லாத தம்பதிகள் அம்மா அப்பாவாய் பதவி உயர்வு பெற்றிருக்காங்க. அந்த அம்மாவுக்கு என்ன வயசு பாஸ்? டாக்டர் சத்யஜோதிக்கு 2 சன், 2 பேரும் ஃபாரின்ல டாக்டர்களா இருக்காங்க. 2 பேரன், 2 பேத்தி. விஷ்ணு முனகினான். இது நமக்கு உதவாது. என்னடா சொன்ன? டாக்டரோட ஹஸ்பண்ட் பத்தி ஒண்ணுமே சொல்லலையேன்னு கேட்டேன். ஹி இஸ் நோ மோர். 5 வருஷத்துக்கு முந்தி ஒரு மேசிவ் அட்டாக் வந்து இறந்துட்டார். ஓகே பாஸ், அந்த சத்யஜோதிக்கு இப்ப என்ன பிரச்சனை? நாம எதுக்காக போறோம்? போனாதான் தெரியும். கிளம்பு. இன்னும் 20 நிமிஷத்துக்குள்ள டாக்டர் சத்யஜோதி ஃபெர்டிலிட்டி சென்டர்ல நாம இருக்கணும். நான் ரெடி பாஸ். நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். விவேக் எழுந்து பக்கத்து அறைக்குள் நுழைய விஷ்ணு ரூபலாவை ஏறிட்டான். மேடம், பாஸ் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர எவ்வளவு நேரம் பிடிக்கும்? மீறி போனா 2 நிமிஷம். அவர் வரத்துக்குள்ள ஒரு விடுகதை சொல்லட்டுமா? சொல்லு. விடுகதைக்கான விடையையும் பாஸ் வரத்துக்குள்ள சொல்லணும். அப்படி சொல்லலைனா நாளைக்கு 3 வேளையும் உங்க வீட்டில் தான் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர். நான் விடையை சொல்லிட்டா நீங்க சொல்ற ஹோட்டலுக்கு உங்களையும் பாஸையும் கூட்டிக்கிட்டு போய் என்னோட செலவுல இன்னைக்கு ராத்திரி டின்னர். ஓகே, நீ விடுகதையை சொல்லு. ஒரு டப்பா நிறைய மோகினி பிசாசுகள். அது என்ன? ரூபலா விழித்தாள். மோகினி பிசாசுகளா? ஆமாம். யோசித்தாள். புரியாமல் போகவே ஒரு க்ளூ குடேண்டா என்றாள். நோ க்ளூ பாஸ். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ரூமை விட்டு வெளியே வரத்துக்குள்ள சொல்லணும். ஒன்னும் புரியலடா. மேடம், இருக்கிற மூளையை இன்னைக்காவது யூஸ் பண்ணுங்க. நீங்க பதிலை சொல்லிட்டா எந்த ஸ்டார் ஹோட்டலை சொன்னாலும் சரி, ஐயா கூட்டிட்டு போக தயார். இல்லைன்னா நாளைக்கு இந்த வீட்டில் தான் எனக்கு ராஜபோஜனம். அதுவும் நான் சொல்ற மெனு தான். டே விஷ்ணு, ப்ளீஸ் ஒரு சின்ன க்ளூ. துளியூண்டு க்ளூ கூட கிடையாது. விடுகதையையும் சொல்லிட்டு பதிலையும் சொல்றதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு?
இருக்கு. ஸ்டார் ஹோட்டல் டின்னருக்கு நல்லா அலைறாங்கப்பா. டேய், பந்தயம் கேன்சல். என்னது, பந்தயம் கேன்சலா? நல்லா இருக்கே கதை. டீல் டீல் தான் பாஸ், எந்த செகண்டும் வெளியே வந்துடுவார். பதில சொல்லுங்க மேடம். சரி, மறுபடியும் அந்த விடுகதையை சொல்லு. ஒரு டப்பா நிறைய மோகினி பிசாசுகள், அது என்ன? ரூபலா நெற்றியை தட்டியபடியே யோசித்துக் கொண்டிருக்க விவேக் பேண்ட் ஷர்ட்டில் வெளியே வந்தான். குளிர் கண்ணாடியை முகத்துக்கு கொடுத்து கொண்டே கேட்டான், கிளம்பலாமா விஷ்ணு? கொஞ்சம் இருங்க பாஸ், ஒரு பந்தயத்துல ஜெயிச்சிட்டு இருக்கேன். பந்தயமா? ஆமா பாஸ், மேடத்துக்கிட்ட ஒரு விடுகதை சொல்லி விடை கேட்டேன். நீங்க ட்ரெஸ் பண்ணிட்டு வரதுக்குள்ள பதில் சொல்லணுங்கிறது போட்டியோட விதி. போட்டியில் மேடம் ஜெயிச்சா நான் உங்க 2 பேருக்கும் ஸ்டார் ஹோட்டல்ல டின்னர் ட்ரீட் தருவேன். நான் ஜெயிச்சா நாளைக்கு உங்க வீட்டில் 3 வேளையும் டைனிங் டேபிள்ல ஆஜராயிடுவேன். இன்ட்ரெஸ்டிங் என்று சொன்ன விவேக் ரூபலாவை ஏறிட்டான். என்ன ரூபி, விட தெரிஞ்சுதா? இல்லை என்பது போல் உதட்டை பிதுக்கினாள் ரூபலா. என்ன விடுகதை அது? ஒரு டப்பா நிறைய மோகினி பிசாசுகள், அது என்ன? இடது கையின் ஆட்காட்டி விரலால் நெற்றியை கீறி கொண்டான் விவேக். என்ன பாஸ், கெஸ் பண்ண முடியலையா? மேடம், நீங்க? ரூபலா எரிச்சலாய், நாளைக்கு 3 வேளையும் வந்துடு என்றாள். பதில் சொல்லட்டுமா? சொல்லு. ஒரு டப்பா நிறைய மோகினி பிசாசுகள், வேறு ஒண்ணுமில்லை மேடம், லேடிஸ் பஸ் தான். ரூபலா தீ பார்வையோடு விஷ்ணுவை முறைத்து கொண்டிருக்கும் போதே பாஸ் கிளம்பலாமா என்று சொல்லி வெளியேறினான் விஷ்ணு. விவேக் சிரித்து, டேக் இட் ஈஸி ரூபி, விஷ்ணு ஒரு பிளே பாய்னு தெரிஞ்சது தானே. ரூபலாவின் தோலை தட்டிவிட்டு காருக்கு போனான். கார் புறப்பட்டு போன பிறகும் கோபத்தில் பொறுமை கொண்டிருந்தாள் ரூபலா. லேடிஸ் பஸ்ஸா? நாளைக்கு நீ பிரேக்ஃபாஸ்டுக்கு வருவ இல்ல, அப்ப வச்சுக்கிறேன் கச்சேரியை. ஜன்னல் அருகே சிறிது நேரம் நின்றுவிட்டு சமையலறைக்கு போக முயன்ற ரூபலாவை லேண்ட்லைன் டெலிஃபோன் கதறி கூப்பிட்டது. போய் ரிசீவரை எடுத்தாள். ஹலோ மிஸ்டர் விவேக், டாக்டர் சத்யஜோதியை பார்க்க கிளம்பி போயிட்டாரா? ஒரு ஆண் குரல் கேட்டது. போயிட்டார். நீங்க யாரு? என்னோட பேர் சித்ரகுப்தன், கியூ பிரான்ச் எஸ்ஐ. சரி, என்ன விஷயம்? அவருக்கு ஒரு தகவல் தெரியப்படுத்தணும். என்ன தகவல்? டாக்டர் சத்யஜோதியை பார்க்க போகும்போது வெறும் கையோடு போக வேண்டாம்னு சொல்லுங்க. பின்ன பெருசா ஒரு மலர் வளையம் வாங்கிட்டு போக சொல்லுங்க. அத்தியாயம் 2. சென்னையின் உளவுத்துறை அலுவலகம். காலை 11 மணி. உளவுத்துறையின் அசிஸ்டன்ட் டைரக்டர் ரக்கோத்தமன் தன்னுடைய லேப்டாப்பில் எதையோ மும்மரமாய் சர்ச் செய்து கொண்டு இருந்தபோது ஸ்பை ஸ்குவாட் ஆபீசர் பெர்னாண்டோ உள்ளே வந்து எதிரே நின்று சல்யூட் ஒன்றை வைத்தார். ரக்கோத்தமன் லேப்டாப்பில் நின்றும் நிமிர்ந்தார். சொல்லுங்க மிஸ்டர் பெர்னாண்டோ, எனிதிங் இம்பார்ட்டன்ட்? எஸ் சார். ஒரு இளம்பெண் உங்களை பார்த்து பேசணும்னு பிடிவாதமாய் ரிசப்ஷன் கேபினில் உட்கார்ந்துகிட்டு இருக்கா சார். விஷயம் என்னன்னு கேட்டீங்களா? கேட்டேன் சார். விஷயத்தை உங்ககிட்ட மட்டும்தான் கன்வே பண்ணுவாளாம். அவ பேர் என்ன? முகில். இப்ப எங்கே இருக்கா? ரிசப்ஷன் கேபின்ல. ரக்கோத்தமன் தன்னுடைய மேஜையின் மேல் இருந்த டிவிக்கு சர்க்கியூட் இணைப்பு கொடுத்து ரிசப்ஷன் கேபினில் இருந்த ஹிடன் கேமராவை உசுப்ப டிவி திரையில் காட்சி பரவியது. ரிசப்ஷன் கேபினில் இருந்த சோபாவில் அந்த பெண் தெரிந்தாள். இளம் பெண், வயது 25க்குள் இருக்கலாம். அழகாக இருந்தாள். சற்றே தூக்கலான மேக்கப், வெட்டி விட்டிருந்த கூந்தல் தோள்களில் புரண்டது. அவளை செக் பண்ணிட்டீங்களா? செக்யூரிட்டிஸ் தரவா ஸ்கேன் பண்ணிட்டாங்க சார். நாட் ஃபவுண்ட் எனி வெப்பன்ஸ். உள்ளே அனுப்புங்க அவளை சொல்லிவிட்டு டிவி சர்க்கியூட்டை அணைத்தார் ரக்கோத்தமன். எஸ் சார். அவ என்கிட்ட பேசும்போது நீங்களும் உள்ளே இருங்க. எதை பேசுறதா இருந்தாலும் நம்ம 2 பேர் முன்னாடி பேசட்டும். எஸ் சார். பெர்னாண்டோ மறுபடியும் ஒரு சல்யூட் கொடுத்துவிட்டு அறையினின்றும் வெளியே வந்தார். 1 நிமிஷ நடையில் ரிசப்ஷனுக்கு வந்தார். அந்த பெண் தன் கையில் இருந்த சிறிய வட்டக்கண்ணாடியில் முகம் பார்த்து தன் உதடுகளுக்கு லிப்ஸ்டிக் தீச்சி கொண்டிருந்தாள். பெர்னாண்டோவை பார்த்ததும் அவசர அவசரமாய் அந்த வேலையை முடித்துக் கொண்டு எழுந்தாள். சார், ஏடி என்ன பார்த்து பேச ஒத்துக்கிட்டாரா? ஒத்துக்கிட்டார். தேங்க்யூ சார். அவர் எங்கே மாட்டேன்னு சொல்லிடுவாரோன்னு பயந்துட்டு இருந்தேன். நீ எதை பேசுறதா இருந்தாலும் 10 நிமிஷத்துக்குள்ள பேசி முடிச்சிடணும். அவரோட என்கேஜ்மெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவும் டைட். அவள் சிரித்தாள். ஐ நோ ஹிஸ் டைம் வேல்யூ சார். நீங்க கொடுத்த 10 நிமிஷமே எனக்கு போதுமானது. அந்த கால அவகாசத்துக்குள்ள பேசிட்டு உடனே நான் கிளம்பிடுவேன். இருவரும் வராந்தாவில் நடந்தார்கள். பாதி வழி நடந்திருப்பார்கள். அவள் தயக்கத்தோடு நின்றாள். எக்ஸ்கியூஸ் மீ. என்ன? இங்கே டாய்லெட் எங்கே?
போகணுமா? எஸ், ஒரு 2 மினிட்ஸ். பெர்னாண்டோ வராந்தாவின் கோடியை காட்டினார். லெஃப்ட் கார்னர்ல டாய்லெட் இருக்கு, நான் வந்துடுறேன். அவள் வேகமாய் வராந்தாவின் கோடியை நோக்கி போக பெர்னாண்டோ வராந்தாவின் ஓரத்தில் போடப்பட்டிருந்த பாலிவினைல் நாற்காலியில் போய் உட்கார்ந்தார். காத்திருக்க ஆரம்பித்தார். 1 நிமிஷம், 2 நிமிஷம், 3, 4, 5, 10, 15. அவள் வரவில்லை. பெர்னாண்டோ பதட்டமும் கவலையுமாய் டாய்லெட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். அத்தியாயம் 3. விவேக் காரை விரட்டி கொண்டிருக்க விஷ்ணு தன் செல்போனை எடுத்து மெசேஜ் பகுதியை பார்த்து கொண்டிருந்தான். பாஸ், ஒரு கவிதை படிக்கிறேன், கேட்குறீங்களா? வேண்டாம், நீ எதையாவது அசிங்கமாக சொல்லி வைப்ப. நான் வீட்டுக்கு போய் என்னோட காதையும் கழுவணும், மனசையும் கழுவணும். இது அந்த மாதிரி கவிதை இல்லை பாஸ், இதயத்தை கசக்கி விடுற மாதிரியான கவிதை. கவிதை கழுத மாதிரி இருந்தா உன்னை அடுத்த கார்னர்லேயே இறக்கி விட்டுடுவேன். அதுக்கு அவசியமே வராது பாஸ். படிக்கட்டுமா? படி. விஷ்ணு படித்தான். கூடவே இருந்தும் ஒரு நாள் சொல்லாமல் பிரிகிறேன் என்று கவலைப்படாதே. நான் பிரியும் நேரத்தை சொல்லிவிட்டால் நீ உன்னுடைய சந்தோஷத்தை இழந்து விடுவாய். இப்படிக்கு உன் உயிர். விவேக் மெலிதாய் விசிலடித்தான். கவிதை சூப்பரா இருக்கே, உனக்கு யாரா அனுப்பினது? ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ்ல பாலநாகதேவின்னு ஒரு பொண்ணு ஹவுஸ் சர்ஜன் பண்றா பாஸ். ஜிஹெச்ல ஒரு தடவை லிஃப்ட்ல நானும் அவளும் மட்டும் 5வது மாடிக்கு ஏறிட்டு இருந்தோம். அவ என்னை பார்த்ததும் ஹே நீங்க விஷ்ணு தானேன்னு கேட்டு ஒட்டிக்கிட்டா. கொஞ்சம் சப்ப ஃபிகர் தான். ஒரு ஆத்திர அவசரத்துக்கு உதவியா இருக்குமேன்னு மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். விஷ்ணு சொல்லிக் கொண்டிருக்கும் போதே விவேக்கின் செல்போன் ரிங்டோனை வெளியிட்டது. டிஸ்பிளேயில் ரூபி காலிங் என்ற வாசகம் பளிச்சிட்டதும் விவேக் ப்ளூடூத்தை காதுகளில் பொருத்தி கொண்டான். சொல்லு ரூபி. என்னங்க, இப்ப எங்க இருக்கீங்க? கார்ல போயிட்டு இருக்கோம். எதுக்காக இவ்வளவு டென்ஷன்? நீங்க புறப்பட்டு போன கொஞ்ச நேரத்துக்குள்ள ஒரு லேண்ட்லைன் கால் வந்தது. அட்டன் பண்ணினேன். பேசினவன் தன்னோட பேரை சித்ரகுப்தன்னு சொல்லிக்கிட்டான். கியூ பிரான்ச்ல எஸ்ஐன்னு சொன்னான். மிஸ்டர் விவேக் டாக்டர் சத்யஜோதியை பார்க்க கிளம்பி போயிட்டாரான்னு கேட்டான். போயிட்டாருன்னு சொன்னேன். அதுக்கு அவன் அவருக்கு ஒரு தகவல் தெரியப்படுத்தணும்னு சொல்லி டாக்டர் சத்யஜோதியை பார்க்க போகும்போது பெருசா ஒரு மலர் வளையம் வாங்கிட்டு போக சொல்லுங்கன்னு கிண்டலாய் சொல்லிட்டு ரிசீவரை வச்சிட்டான். விவேக்கின் இருதய மையத்தில் ஒரு திகைப்பு மின்னல் அடித்தது. காலர் ஐடியில் எந்த நம்பரிலிருந்து பேசினான்னு பாத்தியா? பார்த்தேன். அந்த நம்பருக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி பார்த்தேன். அது ஒரு டெலிஃபோன் பூத்துன்னு தெரிஞ்சுது. நீங்க உடனே டாக்டர் சத்யஜோதிக்கு ஃபோன் பண்ணி அவங்க சேஃபா இருக்காங்களா இல்லையாங்கிறதை கன்ஃபார்ம் பண்ணிக்குங்க. ஓகே ரூபி, நான் இப்பவே ஃபோன் பண்ணி அங்க நிலைமை என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். நீ அங்க வீட்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இரு. சொல்லிவிட்டு செல்போனை அணைத்த விவேக் டாக்டர் சத்யஜோதியின் செல்போன் எண்களை கால் ரிஜிஸ்டர் மூலம் தொடர்பு கொண்டான். மறுமுனையில் ரிங்டோன் ஒலித்து சில வினாடிகளுக்கு பின் குரல் கேட்டது. டாக்டர் சத்யஜோதியின் குரல். மிஸ்டர் விவேக், நீங்க புறப்பட்டீங்களா இல்லையா? ஆண்டிவே, வந்துட்டே இருக்கும். அப்புறம் எதுக்காக செல்போன் காலிங்? எனிதிங் டு சே? நத்திங் டாக்டர். நோ, யூ ஆர் லையிங். காரணம் இல்லாம ஃபோன் பண்ண மாட்டீங்க. காரணத்தை நேர்ல வந்து சொல்றேன் டாக்டர். பக்கத்துல அசிஸ்டன்ட் கமிஷனர் இருக்காரா? இருக்கார். உங்க செல்போனை அவர்கிட்ட கொடுங்க. டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை அவர்கிட்ட கன்வே பண்ண வேண்டி இருக்கு. இதோ செல்போன் கைமாற அசிஸ்டன்ட் கமிஷனர் மெய்கண்டன் குரல் கொடுத்தார். சொல்லுங்கள் மிஸ்டர் விவேக். மிஸ்டர் மெய்கண்டன், நான் இப்ப சொல்ல போவதை முகத்துல எந்த ஒரு எக்ஸ்பிரஷனும் இல்லாம கேட்டுக்கோங்க. இப்போதைக்கு டாக்டருக்கு விஷயம் தெரிய வேண்டாம். ஓகே, சொல்லுங்க. டாக்டர் சத்யஜோதியோட உயிருக்கு ஏதோ ஆபத்து இருக்கிற மாதிரியான சூழ்நிலை இப்ப உருவாகி இருக்கு. நானும் விஷ்ணுவும் அங்கே வந்து சேர்கிற வரைக்கும் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். டாக்டர் சத்யஜோதியை விட்டு ஒரு வினாடி கூட பிரியாதீங்க. அந்நியர்கள் யாரையும் உள்ளே அலோவ் பண்ணாதீங்க. முடிஞ்சா ப்ரொடக்ஷன் கொடுக்க ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே மிஸ்டர் விவேக், நான் இங்கே பார்த்துக்கிறேன். நீங்களும் சீக்கிரமா வந்துடுங்க. இன்னும் 10 நிமிஷத்தில் அங்கே இருப்போம். விவேக் செல்போனை அணைத்துவிட்டு காரின் ஆக்சிலேட்டரை அழுத்தினான். கார் பறந்தது. அத்தியாயம் 4. பெர்னாண்டோ அந்த வராந்தாவில் வேக நடை போட்டு கோடியில் இருந்த லேடிஸ் டாய்லெட்டை நெருங்கினார். டாய்லெட் அருகே யாரும் இல்லை. கதவருகே நெருங்கி மெல்ல கை வைத்து தள்ளி பார்த்தார். கதவு உட்பக்கமாய் தாளிடப்பட்டிருந்தது. தட்டலாமா? வேண்டாம், அது அநாகரீகம். தடுமாற்றமாய் யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தவர் தன் செல்போனை எடுத்து ரிசப்ஷன் கவுண்டரில் இருந்த ரிசப்ஷனிஸ்ட் பெண்ணை கூப்பிட்டார். மிஸ் பிரதீபா. சார், ஏதாவது வேலையா இருக்கியாமா? இல்லை சார், ஃப்ரீயாய் புக் படிச்சிட்டு இருக்கேன். யூ நீட் எனி ஹெல்ப் சார்?
எஸ், சொல்லுங்க சார். கொஞ்ச நேரத்துக்கு முந்தி முகில்னு ஒரு பொண்ணு அசிஸ்டன்ட் டைரக்டரை பார்க்க வந்தால்ல, அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு ஏடியை பார்க்கறதுக்காக போயிட்டு இருந்தப்ப அந்த பொண்ணு திடீர்னு லேடிஸ் டாய்லெட் எங்கேன்னு கேட்டா. நானும் டைரக்ட் பண்ணி விட்டேன். 2 நிமிஷத்துக்குள்ள வந்துடுறேன்னு சொல்லிட்டு டாய்லெட்குள்ள போன அந்த முகில் 15 நிமிஷம் ஆகியும் வெளியே வரல. டாய்லெட் உட்பக்கமாய் லாக்காய் இருக்கு. நீ உடனே ஸ்பாட்டுக்கு வாமா. நான் கதவை தட்டினாலும் குரல் கொடுத்து கூப்பிட்டாலும் அது சரியா இருக்காது. இதோ நான் உடனே புறப்பட்டு வரேன் சார், ப்ளீஸ். பெர்னாண்டோ பேசிவிட்டு செல்போனை அணைத்தார். அடுத்த சில வினாடிகளில் பிரதீபா அங்கே இருந்தாள். டாய்லெட் கதவருகே சென்ற பிரதீபா கதவை தள்ளி பார்த்துவிட்டு மெல்ல தட்டினாள். குரல் கொடுத்தாள். முகில். உள்ளே இருந்து எந்த பதிலும் இல்லை. முகில் மௌனம். 2 நிமிடங்கள் வரை தட்டி பார்த்துவிட்டு பெர்னாண்டோவிடம் திரும்பினாள் பிரதீபா. சார், உள்ளே அந்த பொண்ணுக்கு ஏதோ ஆகியிருக்கு. இல்லைன்னா இவ்வளவு நேரம் உள்ளே இருக்க வாய்ப்பில்லை. கதவை பிரேக் பண்ண வேண்டியதுதான். பிரதீபா சொல்லி கொண்டிருக்கும் போதே பெர்னாண்டோவின் செல்போன் அழைத்தது. எடுத்து அழைப்பது யார் என்று பார்த்தார். அசிஸ்டன்ட் டைரக்டர் ரகோத்தமன் பேசினார். என்ன பெர்னாண்டோ, அந்த பொண்ணை கூட்டிட்டு வரதாய் சொன்னீங்க? சார், அதுக்குள்ள ஒரு பிரச்சனை. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? பெர்னாண்டோ விபரத்தை சொல்ல ரகோத்தமன் மறுமுனையில் பதட்டமானார். டாய்லெட்குள்ள போன பொண்ணு 1/4 மணி நேரமாகியும் வெளியே வரலன்னா சம்திங் இஸ் ஹேப்பன்ட். முதல்ல கதவை உடையுங்க. எஸ் சார். அத்தியாயம் 5. விவேக் காரை 80இல் விரட்டி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்ந்து டாக்டர் சத்யஜோதிக்கு முன்பாய் போய் நின்றபோது நிறைய வியர்த்தியிருந்தான். விஷ்ணுவின் முகத்திலும் வியர்வை. சத்யஜோதி அவர்களை பார்த்து புன்னகைத்தாள். என்ன மிஸ்டர் விவேக், எனக்கு மலர் வளையம் வாங்காம வெறும் கையை வீசிட்டு வந்திருக்கீங்க? விவேக் சத்யஜோதிக்கு பதில் சொல்லாமல் அவளுக்கு எதிரில் உட்கார்ந்திருந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் மெய்கண்டனை பார்க்க அவர் தலையை அசைத்து தோள்களை குலுக்கினார். சாரி மிஸ்டர் விவேக், டாக்டர் கிட்ட விஷயத்தை சொல்ல வேண்டியதாயிடுச்சு. சத்யஜோதி சிரித்தாள். மிஸ்டர் விவேக், இது மாதிரியான மிரட்டல்கள் எனக்கு வரது ஒன்றும் புதுசு இல்லை. என்னோட சர்வீஸ்ல எத்தனையோ பார்த்துட்டேன். ரொம்பவும் பயந்துட்டீங்க போலிருக்கு. முதல்ல உட்காருங்க. விவேக்கும் விஷ்ணுவும் உட்கார்ந்தார்கள். கூல்ட்ரிங்க்ஸ் கொண்டு வர சொல்லட்டுமா? நோ தேங்க்ஸ் டாக்டர் என்று சொன்ன விவேக் தொடர்ந்தான். டாக்டர், இது மாதிரியான மிரட்டல்களை எல்லாம் அனுப்புறது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. சரி, எதுக்காக உங்களை மிரட்டுறாங்க? அதுவும் எனக்கு தெரியாது. என்ன டாக்டர், உங்க பாதுகாப்பு விஷயத்தில் இவ்வளவு அலட்சியமா இருக்கீங்க. நீங்க இது பற்றி போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணீங்களா? 6 மாசத்துக்கு முன்னாடி முதல் தடவையா எனக்கு மிரட்டல் வந்தப்ப அப்ப பதவியில் இருந்த போலீஸ் கமிஷனர் மெக்ரா கிட்ட புகார் கொடுத்தேன். அவரும் ஒரு போலீஸ் தனிப்படையை நியமனம் பண்ணி என்னை மிரட்டின நபர் யாருன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணினார். முடியலை. அவரும் மாறுதலாகி போயிட்டார். அதுக்கப்புறம் போன்ல மிரட்டல்கள் வரும். நீ உயிரோடு இருக்க போறது இன்னமும் 24 மணி நேரம்தான். வேண்டிய நபர்களோடு பேசிக்கவும், பிரியமான சொந்தங்களை பார்த்துக்கவும், பிடிச்ச ஃபுட்டை சாப்பிடவும் இந்த அவகாசம்னு சொல்லி மிரட்டுவாங்க. நான் இக்னோர் பண்ணிடுவேன். ஃபோன்ல பேசுறது ஒரே ஆள் தானா? ஒரே ஆள் தான். ஆனா குரலை மாற்றி மாற்றி பேசுவான். சில சமயம் பெண் குரல்ல கூட பேசுவான். அவன் உங்களை மிரட்டும் போது நீங்க பதிலுக்கு எதுவும் பேச மாட்டீங்களா டாக்டர்? பேசுவேன். என்ன பேசுவீங்க? ஏண்டாப்பா இப்படி பப்ளிக் பூத்ல ஃபோன் பேசி பேசி பணத்தை வேஸ்ட் பண்ற? போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பணத்தை போட்டு வையின்னு சொல்லுவேன். டாக்டர், இது விளையாட்டில்லை. என்னைக்காவது ஒரு நாள் இந்த விளையாட்டு வினையாக மாறலாம். அவன் வெறுமனே மிரட்டிட்டு இருக்கான்னு நினைச்சு அலட்சியமா இருக்கிறது தப்பு. அவன் ஒரு கொலையாளியாய் மாற சரியான தருணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கலாம் இல்லையா? நான் அப்படி நினைக்கல மிஸ்டர் விவேக். பொதுவாய் குறைக்கிற நாய்கள் கடிக்காதுன்னு சொல்லுவாங்க. சாரி டாக்டர், இந்த மிரட்டல் விஷயத்தை நீங்க சாதாரணமா எடுத்துக்கிட்ட மாதிரி நாங்க எடுத்துக்க முடியாது. அந்த மிரட்டல் பேர் வழி யாரு, அவன் எதுக்காக உங்களை மிரட்டுறான்னு நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ண போறோம். தேங்க்யூ மிஸ்டர் விவேக். எனக்கும் அவனை பார்க்கணும் போல் இருக்கு. சீக்கிரமா கண்டுபிடிங்க. ஓகே டாக்டர், இந்த மிரட்டல் விவகாரத்தை அப்புறமா பேசுவோம். இப்ப நீங்க என்ன வர சொன்னதுக்கு என்ன காரணம்? போன்ல எந்த கான்வர்சேஷனும் வேண்டாம், நேர்ல வாங்கன்னு சொன்னீங்க. வெளியே விஷயம் கசிஞ்சா சுனாமி அளவுக்கு பிரச்சனை பெருசாயிடும்னு சொன்னீங்க. டாக்டர் சத்யஜோதி அசிஸ்டன்ட் போலீஸ் கமிஷனர் மெய்கண்டனை ஏறிட்டாள். என்ன ஏசி சார், டாபிக்கை ஓபன் பண்ணிடலாமா? அவர் தலையசைக்க சத்யஜோதி எழுந்தாள். வாங்க போலாம். விவேக் குழப்பமாய் அவளை பார்த்தான். டாக்டர், நாம எங்கே போறோம்? போக போக தெரியும், வாங்க.
சத்யஜோதி சொல்லிக்கொண்டே நடக்க ஆரம்பித்துவிட அசிஸ்டன்ட் கமிஷனர் மெய்கண்டன், விவேக், விஷ்ணு பின்தொடர்ந்தார்கள். அத்தியாயம் 6. டாய்லெட்டின் கதவு 10 நிமிஷத்தில் உடைக்கப்பட ரிசப்ஷனிஸ்ட் பிரதீபா முதல் நபராய் உள்ளே நுழைந்தாள். தயக்கமான நடை. உள்ளே நுழையவே அதிர்ச்சி அலைகள் அவளுடைய உடம்பு முழுவதும் பரவின. பார்வை நிலை குத்தியது. வாஷ்பேஷின் சிங்கிற்கு பக்கத்தில் கைகளையும் கால்களையும் பரப்பிக்கொண்டு மல்லாந்து விழுந்திருந்தாள் முகில். உதடுகளில் இரத்த கசிவு தெரிந்தது. பிரதீபா வெளியே எட்டி பார்த்து பதட்டமாய் குரல் கொடுத்தாள். சார், பெர்னாண்டோவும் ரகோத்தமனும் உள்ளே நுழைந்தார்கள். என்னாச்சு அந்த பொண்ணுக்கு? தெரியல சார். வாயில ரத்தம், உடம்புல உயிர் இருக்கா? நம்ம டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வரவழைச்சிடலாம் சார். பெர்னாண்டோ சொல்லிக்கொண்டே செல்போன் எண்களை தட்ட ரகோத்தமன் குனிந்து அந்த பெண்ணின் முகத்தை உற்று பார்த்தார். கண்ணிமைகளில் எந்த சலனமும் இல்லை. நாடி துடிப்பை சோதித்தார். அது மௌனித்தது. உயிரோடு இருக்க வாய்ப்பில்லை. எப்படி மரணம்? டாய்லெட் கதவின் தாழ்பால் உட்பக்கமாய் லாக்காகி இருக்கும் போது யார் உள்ளே போய் முகிலின் உயிருக்கு ஆபத்தை உண்டாக்கி இருக்க முடியும்? ஒருவேளை தற்கொலையா? பெர்னாண்டோ பக்கத்தில் வந்தார். நம்ம டாக்டர் பிராணேஷ் வந்துச்சுக்காரு சார். இந்த பெண் முகில் யார்? எதுக்காக என்னை பார்க்க வந்தாள்னு தெரியலையே சார். அவ தோல்ல தொங்கிட்டு இருக்கிற வேனிட்டி பேக்கை எடுத்து பார்த்தா அவ யாருங்கிற உண்மை தெரியலாம். பாருங்க என்கிற மாதிரி ரகோத்தமன் தலையசைக்க பெர்னாண்டோ முகிலின் தோள்பட்டையில் இடம் பிடித்திருந்த அந்த வேனிட்டி பேக்கை மெதுவாய் எடுத்து பிரித்தார். உள்ளே அடைசலாய் சில பொருள்கள். ஒவ்வொன்றாய் கிளறி பார்த்தார். பெண்கள் அணியும் ஒரு ரேபான் குளிர் கண்ணாடி, பாலித்தீன் அறைக்குள் புகுந்திருந்த ஒரு பேங்க் பாஸ் புத்தகம், உள்ளங்கை அளவுக்கு ஒரு சின்ன வட்ட கண்ணாடி, மடித்து வைக்கப்பட்டிருந்த 2 தமிழ் நாளிதழ்கள், ஒரு பால் பாயிண்ட் பேனா, செல்போன், ஒரு பார்மசியின் மருந்து பில், 2 வீலர் டிரைவிங் லைசன்ஸ், அதனோடு ஒட்டி கொண்டிருந்த ஒரு விசிட்டிங் கார்டு. பெர்னாண்டோ அந்த கார்டை எடுத்தார். அதில் பிரிண்ட் ஆகியிருந்த எழுத்துக்களை உயர்த்தி பிடித்து படித்தார். வி. முகில், ஃப்ரீலான்சர், பிரஸ் ரிப்போர்ட்டர், நம்பர் 616, ஸ்வேதா அபார்ட்மெண்ட்ஸ், நங்கநல்லூர் விரிவாக்கம், சென்னை. சார், இந்த பெண் ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர். அப்படின்னா ஏதோ ஒரு முக்கியமான விஷயமாதான் என்னை பார்க்க வந்திருக்கணும். எஸ் சார். வேற என்ன இருக்கு? வேனிட்டி பேக்குக்குள்ள 2 தமிழ் நாளிதழ்கள் இருக்கு சார். வெளியே எடுங்க. எடுத்தார். ஒரு பத்திரிகை காலை ஒளி, மற்றொன்று கடலோசை. அந்த 2 பத்திரிகைகளிலும் ஏதாவது முக்கியமான செய்தி இருக்கான்னு பாருங்க. பெர்னாண்டோ அந்த 2 நாளிதழ்களையும் புரட்டி பார்த்தார். தைவான் நாட்டு பிரதமர் இந்தியா வருகை. 2 நாடுகளுக்கும் இடையே முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின்றன. ஊழலை நிரூபிக்க தயாரா? எதிர்க்கட்சி தலைவர் அதிரடி. அருணாச்சலத்துக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் பொன்னம்பலம் பகிரங்க சவால். கள்ளக்காதலில் 3 பேருக்கு அரிவாள் வெட்டு. ஆட்டோ லாரியோடு மோதி 3 பேர் பலி. நடிகை மாதுளாவுக்கு 2வதாக பெண் குழந்தை பிறந்தது. சென்ற மாதம் குண்டுவீச்சில் பலியான 9 பேருக்கும் உதவித்தொகை 5 லட்சமாக உயர்வு. ஆஸ்திரேலியா ஓபன் டென்னிஸ் போட்டியில் கிளம்ஸ்டர் நேர் செட்டில் அபார வெற்றி. கிரிக்கெட் விளையாட்டில் சூதாட்டம் கலந்தால் ரசிகர்களிடையே இப்போது இருக்கும் கிரிக்கெட் மோகம் எதிர்காலத்தில் காணாமல் போய்விடும். கேவ் ரத்னா விருது இந்த வருடம். பெர்னாண்டோ எல்லா செய்திகளையும் படித்துவிட்டு ரகோத்தமனை ஏறிட்டார். சார், இந்த 2 பத்திரிகைகளிலேயும் ஒரு சூடான செய்தியோ சர்ச்சைக்குரிய விஷயமோ இல்லை. முகில் ப்ரொஃபஷனலி ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர். அவளோட வேனிட்டி பேக்குக்குள்ள 2 நியூஸ் பேப்பர் இருக்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. அவ ஏதோ ஒரு தனிப்பட்ட முறையில் உங்ககிட்ட பேச வந்திருக்கலாம். பெர்னாண்டோ சொல்லிக் கொண்டிருக்கும் போதே உளவுத்துறையில் டாக்டராய் பணிபுரியும் பிராணேஷ் மெடிக்கல் கிட்டோடு உள்ளே வேக நடையில் வந்தார். வாஷ் பேஷனுக்கு பக்கத்தில் மல்லாந்து கிடக்கும் முகிலை பார்வையில் வாங்கியதும் அவளுக்கு பக்கத்தில் போய் மண்டியிட்டு உட்கார்ந்தார். சோதிப்பதற்கு 2 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டவர் பெருமூச்சோடு எழுந்து ரகோத்தமனை ஏறிட்டார். சார், இந்த பொண்ணோட உடம்பில் உயிர் இன்னமும் இருக்கு. இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா உயிர் பிழைக்க வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா பிரெயின் டெத் ஏற்படலாம். பக்கத்துல எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கு? டாக்டர் சத்யஜோதியோட நர்சிங் ஹோம் இருக்கே, அது ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல் ஆச்சே. நோ ப்ராப்ளம் சார். இந்த பொண்ணுக்கு உடனடியா ஒரு அவசர ட்ரீட்மெண்ட் தேவை. முதல்ல பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம். பிறகு 2 நாள் கழிச்சு ஏதாவது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தா she will be recovered.
ரக்கோத்தமன் டாக்டர் பிராணேஷை ஏறிட்டார். டாக்டர், இந்த பெண்ணோட உடம்புக்கு என்ன? அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கூட ஆரோக்கியமா இருந்தாலே, உதட்டுல கசிஞ்சிருக்கிற ரத்தத்தை வச்சு பார்க்கும்போது சி மேபி பாய்சன்ட். என்ன டாக்டர் சொல்றீங்க? பாய்சனா? எஸ், அங்கே பாருங்க. டாக்டர் பிராணேஷ் முகிலின் உதட்டு பகுதியை சுட்டிக்காட்ட ரக்கோத்தமன் பார்த்தார். அவருடைய முகம் ஒரு திடுக்கிடலுக்கு போயிற்று. முகிலின் ரத்தம் உறைந்து போன உதட்டின் மேல் வந்து உட்கார்ந்த ஈக்கள் அடுத்த வினாடியே சுருண்டு உருண்டு விழுந்து கொண்டிருந்தன.